ஜெகதீஷுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பேல்கான ஒரு கடை இருந்தது. அங்க வரப்போற பயணிங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஜெகதீஷோட பேல் கடையில சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அவன் தினமும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வருவான். அப்புறம் தினமும் வர வருமானத்தை தான் மனைவி கையில கொடுத்துருவான். இதே மாதிரி எப்பவும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ சவிதா. நாம கூட நமக்குன்னு ஒரு சொந்த வீடை சீக்கிரமா வாங்கிடலாம். உங்க வாயில நெய்யும் சர்க்கரையும் தான் போடணும். கடவுள் இதே போல நம்மள என்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பா, அந்த வீட்ல எனக்கு தனி ரூம் வேணும். அப்புறம் எனக்கும். நிச்சயமா. சில மாசத்துக்கு அப்புறம் ஜெகதீஷோட வண்டி கடைக்கு போலீஸ் வந்தாங்க. உன்னுடைய வண்டி இல்லீகல். நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும். ஆனா சார், பல வருஷமா வண்டி கடை வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஜெகதீஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர் அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. சீக்கிரமா உன்னுடைய கடையை அங்கேருந்து காலி பண்ணு. இல்லன்னா இல்லீகலா நீ கடை வச்சிருக்கிறேன்னு நான் உன்னை உள்ள புடிச்சு போட்டுருவேன். ஆனா சார், நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அங்கிருந்து கடையை எடுத்துட்டு, அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டரோட மிரட்டலை கேட்டுட்டு ஜெகதீஷ்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவன் நேரா தன்னோட வீட்டுக்கு போனான். தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே நம்ம எங்க போறது, என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. இப்போ அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். ஜெகதீஷ் தன்னோட வீட்ல இருந்து கிளம்பினான். தன்னோட வண்டி கடையை பத்தியே யோசிச்சுட்டு வந்தான். இப்ப நான் என்ன பண்றது? என்னுடைய கடையை எங்க போடுறது? என்னால என் குடும்பத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு போட முடியுமா? ஐயோ கடவுளே. இதை யோசிச்சு யோசிச்சு ஜெகதீஷ் ரொம்ப கவலையோட இருந்தான். அவன் போற வழியில அவனுக்கு கவனமே இல்ல. அவனுக்கு பின்னாடி வந்த ட்ரக்கோட ஹாரன் கூட அவன் காதுல விழவே இல்ல. அதுக்கப்புறம் ட்ரக் மோதிடுச்சு. அந்த ட்ரக் ஜெகதீஷை வந்து மோதிடுச்சு. ஜெகதீஷை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஆனா ரத்தம் அதிகமா போயிட்டதுனால அவனை காப்பாற்ற முடியல. ஓடி விளையாடிட்டு இருந்த ஜெகதீஷோட குடும்பத்தோட சந்தோஷம் பறிக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பம் கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் இனிமே நான் தான் ஏதாவது வேலை தேடணும். இல்லம்மா, நான் இருக்கேன்ல, நான் ஏதாவது வேலை செய்யறேன். இல்லப்பா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்ன பையன். நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. நான் இருக்கும்போது நீங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. நான் அப்பாவோட தள்ளு வண்டியில பேல்புரி விக்கிறேம்மா. அந்த வண்டி கடை இருந்தா தானே உன்னால அந்த பேல்புரி விற்க முடியும். நீங்க என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு அந்த கவலையில தான் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. போலீஸ்காரங்க உன் அப்பாவோட வண்டி கடையை இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அத சீக்கிரமா காலி பண்ண சொல்லியும் சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்னம்மா பண்றது? அதான் தெரியல. சரி வா, முதல்ல அந்த வண்டி கடையை காலி பண்ணுவோம். சவிதாவும் அவளோட பிள்ளைங்களும் வண்டி கடை கிட்ட போனாங்க. அந்த வண்டி கடையை காலி பண்ணாங்க. அப்பதான் பக்கத்துல வண்டி கடை வச்சிருந்த ஒரு ஆளு அவங்க கிட்ட வந்தாரு. வணக்கம் அண்ணி. அண்ணனுக்கு இப்படி நடந்ததை வச்சு நான் வருத்தப்படுறேன். அவர் என்னுடைய நல்ல நண்பன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன கேளுங்க அண்ணி. அண்ணன், அவர் போனதுக்கு அப்புறமா நான் நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். உங்ககிட்ட எனக்கு தகுந்த வேலை ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தகுந்த வேலை எதுவும் இல்லை. ஆனா இந்த பையன் நினைச்சா செய்யலாம். பையன் ரொம்ப சின்ன பையனாச்சுங்களே. அங்கிள், நீங்க என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க அப்பா செஞ்ச வேலை தான்ப்பா. நீ ட்ரெயினுக்குள்ள போய் சுத்தி சுத்தி பேல் விற்கணும்ப்பா. அது மூலமா நல்ல வியாபாரம் நடக்கும். அப்புறம் கடை வைக்கிற பிரச்சனை கூட இருக்காது. ஆனா உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா? நிச்சயமா. ஆனா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்னவன்பா. அப்புறம் நீ ஸ்கூலுக்கும் போகணும்ல. அம்மா, நான் ஸ்கூலுக்கும் போவேன். அப்புறம் பணமும் சம்பாதிப்பேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ராம்க்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு. மறுநாள்ல இருந்து அவன் தலையில கூடைய வச்சுக்கிட்டு கிளம்பினான். பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்க வாங்க வாங்குங்க. பயணம் செய்யற பயணிங்களுக்கு ராமோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வியாபாரம் பெருசாச்சு. இப்போ தினமும் காலையில அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்து 4-5 மணி நேரம் ட்ரெயின்குள்ள சுத்தி சுத்தி பேல் விற்பான். அப்புறம் தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவான். அடேங்கப்பா, இன்னைக்கு உனக்கு நல்ல வருமானம் வந்திருக்குப்பா. அது என்னன்னா, நான் எப்பவும் 6 ட்ரெயின்ல தாம்மா பேல் விற்பேன். ஆனா இந்த தடவை 8 ட்ரெயின்ல வித்தேன். அப்புறம் தெரியுமாம்மா, எல்லாருக்கும் என்னோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா பிடிக்கும்பா. ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்படுறல. ஆனா கண்ணா, கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கப்பா. அதான் தினமும் ராத்திரி தூங்குறேனம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்காவது லீவ் எடுத்துக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போப்பா.
உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ விளையாடுறதே கிடையாதுப்பா. அம்மா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன், எனக்கு விளையாட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுமா. இதே மாதிரி பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்ப ராம் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கும் போயிட்டான். ஒரு நாள் அவன் ட்ரெயின்ல பேல் வித்துட்டு இருந்தான். அப்போ அவன் காலேஜ்ல படிக்கிற சில பசங்க அவனை பார்த்துட்டாங்க. இவன் நம்ம காலேஜ்ல படிக்கிறவனாச்சே, இவன் பேல் விற்கிறவன். எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம காலேஜில் அட்மிஷன் கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பசங்க ராம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசுறத ராம் பெருசாவே எடுத்துக்கல. ராம் இந்த வேலை செய்யறதுனால தான் அவனோட குடும்பத்தை நடத்த முடிஞ்சது. அவனோட தங்கச்சி கவிதா காலேஜ்ல படிக்கிறா. அவன் சந்தோஷமா இருந்தான். அம்மா இந்தாங்கம்மா, கவிதாக்கு காலேஜ் ஃபீஸ், அப்புறம் இந்த பணம் அவளுக்கு. புது ட்ரெஸ் 2 பேரும் வாங்கிக்கோங்க, அவளுக்கு பிறந்தநாள் வருது இல்லையா. சரிப்பா. ராமோட சந்தோஷமே அவன் குடும்பத்தோட சந்தோஷம்தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராம்க்கு MBA காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது. இன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நான் என்ன செஞ்சிருந்தாலும் சரிங்கம்மா, இன்னைக்கு என்னுடைய கனவு நிறைவேற போகுது. நிச்சயம் நடக்கும்பா. கடவுள் எப்பவுமே உன் கூட இருக்கிறாரு ராம். நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப. ராம் MBA படிக்கும்போது கூட ட்ரெயின்ல பேல் விற்கிறத அவன் விடவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல ராமோட MBA படிப்பு கூட முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட தங்கச்சியும் படிப்பை முடிச்சிட்டா. அம்மா நான் இப்போ என்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் பாக்கண்ணா? டீ அப்புறம் டிஃபன். என்னப்பா சொல்ற? அம்மா டீ டிஃபன் வியாபாரம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுல நல்ல வருமானம் வருமா. என்னுடைய ஆசை என்னன்னா என்னுடைய பிசினஸ் செயின் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மூலை முடுக்கும் இருக்கணும். நிச்சயம் இருக்கும்பா. சவிதாவும் சேர்ந்து ராம்க்கு உதவி பண்ணா. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட முதல் டீ டிஃபன் கடையை ஓபன் பண்ணாங்க. அப்புறம் ராமோட யோசனை ரொம்ப சரியா இருந்தது. அந்த டீ டிஃபன் கடையில நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. அவன் செய்யற டிஃபன் கூட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சில மாசங்களுக்கு அப்புறம், அம்மா இப்ப என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப புதுசா நான் இன்னும் 2 ஸ்டால் ஓபன் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்காக நேரத்தை வீணடிக்கிற? ராம் இன்னும் 2 ஸ்டாலை ஓபன் பண்ணான். ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்புறம் ஒன்னு மார்க்கெட்ல. நிறைய கூட்டம் சேர்ற இடங்கள்ல அவனோட டீ டிஃபன் கடை நல்லா ஓடுச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள ராமோட டீ டிஃபன் செயின் கடை 25 கடைகள் ஓபன் ஆயிடுச்சு. அவனோட போட்டோஸ் நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. அம்மா பாருங்க, அண்ணனோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அடேங்கப்பா, ராம் இன்னைக்கு எனக்கு பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துட்டப்பா. இந்த பேரும் பெருமையும் உங்களுக்கு தாமா வந்து சேரணும். எனக்கு இல்லப்பா. இதுக்கான பெருமை உனக்கும் உன் உழைப்புக்கும் தான் போய் சேரணும். விளையாட வேண்டிய வயசுல நீ வேலை செய்ய விடதான் ஆயிடுச்சு. அம்மா இதுதான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பெரிய பாடம்மா. நான் வியாபாரத்தை பிராக்டிக்கலாவே கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னோட டீ டிஃபன் கடை வியாபாரம் ரொம்ப பெரிய பிசினஸா ஆயிடுச்சு. அந்த கடவுளோட அருளால நீ நிறைய சாதிக்கணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அந்த வருஷம் ராம்க்கு யங்கஸ்ட் ஆந்த்ரப்ரனர் அவார்ட் கிடைச்சது. அது சரி சார், இந்த டீ டிஃபன் பிசினஸ் உங்களுக்கு சின்னதா தெரியல? இல்ல, எந்த பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப வருஷமா ட்ரெயின்ல பேல் வித்துன்னு இருந்தேன். அதுக்கு போட்டியா இது ஒரு பெரிய பிசினஸ் தான் சார். நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க MBA படிச்சதும் உங்க தங்கச்சி படிப்போம் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிட்டீங்கன்னு. ஆமா சார், ஏன்னா அந்த சமயம் எங்களை பாத்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் ஆளுங்க கிடையாது. அப்புறம் என்னோட சிச்சுவேஷன் தான் காரணம். இன்னைக்கு நான் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன். அன்னைக்கு சின்ன பையன் ராமா ட்ரெயின்ல பேல் வித்ததுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. அதனாலதான் இந்த பெரிய ராம் டீ விக்கிறதுல எந்த வெக்கமும் படல. அமேசிங். எல்லாரும் கேட்டீங்களா? ராம் சொல்றது ரொம்ப உண்மை. எந்த ஒரு பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. அவருடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருந்தது அவருடைய சிச்சுவேஷன். அவரு தன்னுடைய பிரச்சனையை சுலபமாக்கி தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டாரு. ஆகாஷுக்கும் பிரீத்திக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆகாஷும் அவங்க அப்பா தீனாநாத்தும் கம்பளி வியாபாரம் பண்ணாங்க. அவங்க ஆட்டுத்தோலை வச்சு கம்பளி பண்ணாங்க. அப்புறம் அவங்க அதை மார்க்கெட்ல விற்பாங்க. காலநிலை மாற்றத்தின் காரணமா ரொம்ப வருஷமா அவங்க கிராமத்துல குளிர்காலம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் வெயில் காலம் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அதனால கம்பளி வியாபாரம் குறைஞ்சுக்கிட்டே போச்சு. ஆகாஷ், இந்த மாசம் எத்தனை கம்பளி வித்துச்சு? அப்பா, இந்த மாசம் 3 கம்பளி கூட விக்கலப்பா. அப்புறம் இப்படியே போச்சுன்னா நம்மளோட எல்லா பொருளும் வீணா போயிடும்பா. ஆகாஷும் தீனாநாத்தும் வியாபாரம் குறைஞ்சுக்கிட்டே போறத நினைச்சு ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க.
ஒரு நாள் தீனாநாத்தோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அட ராம்கோபால், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்க. இத்தனை நாளா எங்க காணாம போயிட்ட? உனக்கே நல்லா தெரியும்ல, நம்ம கிராமத்துல கம்பளி வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால கம்பளி விற்கிறதுக்காக நான் மணிப்பால்கஞ்ச் போயிருந்தேன். மஹிபால்கஞ்ச பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அது இங்கேருந்து ரொம்ப தூரத்துல மலை உச்சியில இருக்கு. ஆமா, நீ சொல்றது சரிதான். அங்க போற வழியில நிறைய ஆபத்துக்கள்லாம் கூட இருக்கு. ஆனா அங்க கம்பளி ரொம்ப காஸ்ட்லியா விக்குது. அதே போல அதை வாங்குற ஆட்கள் குறையவே இல்லை. நான் அங்க ஒரு மாசத்துல எவ்வளவு சம்பாரிச்சேன் தெரியுமா? அத நான் இந்த கிராமத்துல ஒரு வருஷத்துல கூட சம்பாதிச்சிருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த இடத்துக்கு கம்பளி விற்க போகலாம். பணக்காரன் ஆகி திரும்பி வருவ. ஆனா அங்க போகிறது ரொம்ப கவனமா போகணும். போற வழியில உயிருக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கு. இப்படி சொல்லிட்டு ராம்கோபால் அங்கிருந்து போயிட்டான். ஆகாஷும் தீனாநாத்தும் முடிவு பண்ணாங்க. அதாவது மஹிபால்கஞ்ச் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, அப்புறம் போற வழியில எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, ஆனா அவங்க அங்க போகணும். அப்புறம் கம்பளி வித்துட்டு திரும்பி வரணும். மருமகளே, நாளைக்கு காலையிலேயே நாங்க மஹிபால்கஞ்சுக்கு கிளம்பிடுவோம். வழியில சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுமா. மறுநாள் ஆகாஷும் தீனாநாத்தும் புறப்பட்டு இருக்கும்போது பிரீத்தி அவங்க கிட்ட சொன்னா, நீங்க உங்க பொருளோட சேர்த்து இந்த விசேஷமான ரொட்டியையும் எடுத்துட்டு போங்க. இந்த ரொட்டியில என்ன விசேஷம் இருக்கு? இது ஒரு மாய ரொட்டி. சாப்பாடு தேர்ந்து போச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இத கஷ்டம் வரும்போது தான் உபயோகப்படுத்தணும். 2வது, இது எப்பவும் குறையவே குறையாது. அப்புறம் 3வது, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். பொருட்களையும் மாய ரொட்டியையும் எடுத்துக்கிட்டு அப்பாவும் புள்ளையும் மஹிபால்கஞ்சுக்கு புறப்பட்டாங்க. சில நாட்கள்லயே அவங்க சாப்பிட கொண்டு வந்த சாமான்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா, இப்ப நாம அந்த மாய ரொட்டியை சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன, நாம கொண்டு வந்த அந்த சாப்பாடெல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஒரு ராத்திரி மாய ரொட்டியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆகாஷும் தீனாநாத்தும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஆகாஷுக்கு பாத்ரூம் வந்தது. அப்பா, நான் பாத்ரூம் போயிட்டு இப்பவே வந்துடுறேன். ஆகாஷ் பாத்ரூம் போறதுக்காக கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள போயிட்டான். அங்க காட்டுல கொள்ளைக்காரங்க மறைஞ்சிருந்தாங்க. கொள்ளைக்காரங்க ஆகாஷ பிடிச்சுக்கிட்டாங்க. உன்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லு. உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா உன்னை நாங்க கொன்னு மேல் லோகத்துக்கு அனுப்பிடுவோம். ஆகாஷ் கொள்ளைக்காரங்க கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சான். அதாவது அவன் கிட்ட சில ஆயிரங்கள் தான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு தன்னை விட்டுட சொல்லி சொல்லணும்னு நினைச்சான். ஆனா ஆகாஷ் மாய ரொட்டிய சாப்பிட்டு இருந்தான். அதனால அவன் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல எங்க அப்பா ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. எங்க கிட்ட டசன் கணக்குல கம்பளிகளும் இருக்கு, அப்புறம் சில ஆயிரங்களும் இருக்கு. உன்கிட்ட இவ்வளவு இருக்கும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ தனியா தான் வந்திருக்கேன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீ ரொம்ப நேர்மையானவனா இருக்க. அதனால தான் நீ உன் அப்பாவை பத்தியும் நீ வச்சிருக்கிற பொருட்களை பத்தியும் உண்மையை சொல்லிட்ட. உன்னுடைய இந்த நேர்மைக்காக நான் உன்னை இப்போ விட்டுடுறேன். உன்னை மாதிரி நேர்மையான உண்மையை சொல்ற ஆளை இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆகாஷ் அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்தான். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நான் உண்மையை வேணும்னுமே சொல்லல, நான் பொய் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாய ரொட்டியால என் வாயில இருந்து உண்மைகள் மட்டும்தான் வந்துச்சு. நல்ல வேலையா நீ மாய ரொட்டியை சாப்பிட்ட, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருப்ப. மறுநாளும் விடிஞ்சது. அப்பாவும் பையனும் அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. அந்த காட்டுக்கிட்ட காளியான பேர் கொண்ட ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். அந்த வேட்டைக்காரன் தான் கூட ஒரு புலிய வளர்த்து வச்சிருந்தான். யாராவது காட்டு வழியா வந்தா தான் வளர்த்த புலிய அவங்க மேல பாய விட்டுடுவான். அந்த புலி மனுஷங்களை சாப்பிட்டுடும். அவங்க கிட்ட இருக்கிற பணம் காசு எல்லாம் காளியா கைக்கு போயிடும். காளியாவோட குடும்பம் ரொம்ப நாளா சாப்பாடு இல்லாம பட்னியா செத்துட்டு இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளா அந்த காட்டு வழியா யாருமே வரல. அப்பா, எனக்கு ரொட்டி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. கண்ணா, கொஞ்சம் பொறுப்பா. யாராவது இந்த பக்கமா வருவாங்க, அப்பதான் நான் அவங்க கிட்ட திருட முடியும். அப்புறம் நமக்கு சாப்பாடும் கிடைக்கும்பா. காளியாவோட பையன் ரொம்ப கவலையோட நதிக்கரைக்கு போயிட்டான். அவன் அங்க பார்த்தது நதிக்கரைக்கிட்ட 2 ஆட்கள் உட்காந்து ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஆகாஷும் தீனாநாத்தும் தான். ஆகாஷ் அந்த பையனை பார்த்தான்.
அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அந்த பையன் பசியோட இருக்கான்னு. அப்பா, அந்த பையன் நம்ம ரொட்டியையே பார்த்துட்டு இருக்கான். நான் இந்த ரொட்டியில இருந்து ஒரு பீஸ் அவனுக்கு கொடுக்கட்டா? சரிப்பா, கொடு. அது மட்டும் இல்லாம இந்த மாய ரொட்டி குறையாதுன்னு மருமக ஏற்கனவே சொல்லியிருக்கா. ஆகாஷ் வேட்டைக்காரன் பையனுக்கு ரொட்டியை கொடுத்தான். அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க காலியா அங்க இருந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அடேங்கப்பா, இங்க 2 பணக்கார வியாபாரிங்க இந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. புலியே, போய் அவங்க 2 பேரை கொன்னுடு. அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எனக்கு சொந்தமாயிடும். காலியா ஆகாஷ் அப்புறம் தீனாநாத் மேல தன்னோட புலிய பாய விட நினைச்சான். அப்போன்னு பார்த்து காளியோட பையன் அங்க வந்துட்டான். அப்பா, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்கு சாப்பிட ரொட்டி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் நீங்க கொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஆகாஷும் தீனாநாத்தும் வேட்டைக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தப்பட்டாங்க. இன்னும் சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் கடைசியில அவங்க மஹிபால் கஞ்சுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்களோட கம்பளிகளை நல்ல விலைக்கு அங்க வித்தாங்க. அப்பா, திரும்பி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த ஊரை சுத்தி பார்ப்போம். இவ்வளவு அழகான கிராமத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்பா புள்ள 2 பேரும் கிராமத்தை சுத்தி பார்க்க போனாங்க. அங்க கிராமத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய வியாபாரியோட மனைவியோட காஸ்ட்லியான வைர நெக்லஸ் காணாம போயிடுச்சு. வியாபாரிக்கு தெரியும் அவங்க வீட்டை சேர்ந்த வேலைக்காரன் தான் யாரோ திருடி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஆனா எந்த வேலைக்காரனும் திருடினதை ஒத்துக்க தயாராவே இல்ல. அப்பதான் அவருக்கு அந்த கிராமத்துல அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சது. அவங்க கிட்ட மாய ரொட்டி இருக்குன்னு தெரிஞ்சது. அதை சாப்பிட்டா மனுஷங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. ஆகாஷையும் தீனாநாத்தையும் அந்த வியாபாரி வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்புறம் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீங்க தாராளமா எங்க ரொட்டியை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நாங்க உதவி செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வியாபாரி அவங்க வேலைக்காரங்க எல்லாருக்கும் அந்த மாய ரொட்டியை சாப்பிட கொடுத்தான். அவங்க எல்லார்கிட்டையும் ஒருத்தரா கேட்டாரு, அதாவது திருடினது நீதானான்னு. கடைசியில ஒரு வேலைக்காரன் திருடினது நாதான்னு உண்மையை ஒத்துக்கிட்டான். வியாபாரி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு தீனாநாத்துக்கு வாக்கு கொடுத்தாரு. அதாவது அவர் ஒவ்வொரு வருஷமும் அவங்க கிட்ட இருந்து கம்பளி வாங்குவேன்னு. ஆகாஷும் தீனாநாத்தும் பணத்தை நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. மருமகளே, நீ கொடுத்த ரொட்டியால தான் நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கோம். இவ்வளவு பணத்தையும் சம்பாதிச்சு எங்களால வர முடிஞ்சது. ஒருவேளை இது கொடுக்கலன்னா எங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. கரீம்பூருங்கிற கிராமத்துல மேகனான்னு பேர் கொண்ட ஒரு அழகான பொண்ணு இருந்தா. மேகனாவுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவ தன்னோட அண்ணன் அப்புறம் அண்ணி கூட இருந்தா. மேகனாவோட அண்ணன் கல்யாணம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. 1 வருஷத்துலயே அன்னிக்கும் மேகனாவுக்கும் நடுவுல அம்மா பொண்ணு மாதிரி உறவு ஏற்பட்டுச்சு. மேகனா, நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குல்ல, எதுக்காக நீ மாவு பிசைஞ்சிட்டு இருக்க? நான் மாவு பிசைறேன், நீ போய் படிக்கிற வேலையை பாரு. அண்ணி, எக்ஸாம்க்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அதனால எப்பவும் போல நானே மாவு பிசைஞ்சுக்கிறேன். சரி, நீ எக்ஸாம்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேனா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க. பரீட்சை நடக்கிற இந்த சமயத்துல ஓய்வும் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம், தெரிஞ்சுக்கோ. உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லா வேலையையும் நானே பாத்துக்கிறேன். ரச்சனா அண்ணி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆமா, அப்படியே ஒன்ன மாதிரியே. ஒரு பக்கம் மேகனாவுக்கு தன்னோட அண்ணிய ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே இன்னொரு பக்கம் பார்த்தா மேகனாவோட அண்ணன் ராகவ், அவனுக்கு தன்னோட மனைவியை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு அவன் மேல ஒரு விஷயத்துல கோவம். அதாவது அவனோட கல்யாணத்துல அவனுக்கு ரொம்ப குறைவான வரதட்சணை கொடுத்தாங்கன்னு. ரச்சனா, எங்கடி போய் செத்து தொலைஞ்ச? என்னோட ஷூஸ் எங்க போச்சு? இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க, இருங்க நான் தேடி கொடுக்கறேன். தேடி கொடுக்கறேன்னா என்ன அர்த்தம்? உன்னோட செருப்பை மட்டும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்ட, என்னோட ஷூவை எங்க தூக்கி போட்ட? சரி, காலங்காத்தால உங்க சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. நான் தான் உங்க ஷூவை துவைச்சு போட்டேங்க. ஒருவேளை மாடியில காஞ்சிட்டு இருக்கோம், நான் போய் இப்பவே கொண்டு வரேங்க. ரச்சனா மாடியில இருந்து ஷூஸை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ராகவ் அங்க இருந்து போயிட்டான். ரச்சனா அப்பதான் பார்த்தா அவளோட செருப்பு அங்க காணோம். என்னோட செருப்பு எங்க போச்சு? ரச்சனா பைத்தியம் மாதிரி வீடு ஃபுல்லா தன்னோட செப்பலை தேடிக்கிட்டு இருந்தா. அண்ணி, அண்ணன் கோவத்துல உங்க செருப்பை தூக்கி போடுறத நான் பார்த்தேன். மேகனா, என் செப்பலை தேடுறதுக்கு உதவி செய்ய. அது சாதாரண செருப்பு இல்ல, அது எனக்கு ரொம்ப முக்கியமானது.
ரச்சனாவும் மேகனாவும் சாயந்தரம் வரைக்கும் அந்த செப்பலை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சாயந்தரம் ராகுல் திரும்பி வீட்டுக்கு வந்தபோது அப்ப அவன் கூட ஒரு பொண்ணும் வந்தா. நான் இவ்வளவு புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன். மேகனா, இவதான் உன்னோட புது அண்ணி. ரச்சனா, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். இந்தா டைவர்ஸ் பத்திரம். இதுல ஒரு கையெழுத்த போடு, அப்புறம் வெளியே போயிடு. ரச்சனா ராகுல் வீட்டை விட்டு வெளியே போனா. மேகனாவோட புது அண்ணி வரும்போது நிறைய சொத்து பத்தெல்லாம் கொண்டு வந்தா. ஆனா அவகிட்ட அன்புங்கிற சொத்து கொஞ்சம் கூட இல்ல. வந்த புது அண்ணி எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுடுவா, இல்லைன்னா தன்னோட புருஷனுக்கு கொடுப்பா. ஆனா மேகனாவுக்கு சாப்பிட எதுவும் இருக்காது. மேகனா நாள் முழுக்க படிச்சு படிச்சு சோர்ந்து போய் உட்காந்துருப்பா. பாவம், அவளால சமைக்கவும் முடியாது. அவ மிச்ச மீதி ஏதாவது இருந்தா சாப்பிடுவா, இல்லைன்னா பட்னியாவே படுத்து தூங்கிடுவா. ஒரு நாள் மேகனா எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருந்தது. மேகனா சீக்கிரமா ரெடி ஆனா. ஆனா அவளுக்கு அவளோட செருப்பு கிடைக்கல. இப்ப இந்த செருப்பு எங்க போயிடுச்சு? அண்ணி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதவு தருங்களேன். என்னோட செருப்பு உங்க ரூம்ல இருக்கு போல இருக்கு. மேகனா எவ்வளவு கத்தி பார்த்தா, ஆனா அன்னிக்காரி கதவை திறக்கவே இல்ல. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. மேகனா வெறுங்காலோடையே தன்னோட ஸ்கூலுக்கு ஓடினா. போற வழியில ஒரு பக்கம் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அங்க உடஞ்சு போன ஓடுங்கள்லாம் இருந்தது. மேகனா அந்த உடஞ்ச ஓட்டுல ஓடினா. அந்த ஓடு காலில் குத்தி காலெல்லாம் காயமாயிடுச்சு. அவ காலில் ரத்தத்தோட நொண்டி நொண்டி 15 நிமிஷம் லேட்டா கிளாஸ்க்கு போனா. ஆனா அவ எப்படியோ தன்னோட எக்ஸாம் எழுதி முடிச்சா. திரும்பி வரும்போது அவளோட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் அவளை சைக்கிள்ல கொண்டு வந்து வீட்டுல விட்டாரு. மேகனா தன்னோட கால்களை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. ரச்சனா அண்ணி, நீங்க என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? நீங்க இல்லாம நான் அனாதை ஆயிட்டேன். அப்ப மேகனா தலையில மேல பரணையில இருந்து ஒரு செருப்பு விழுந்துச்சு. அட, இது ரச்சனா அண்ணியோட செருப்பாச்சே. இது அன்னைக்கு அவங்க எவ்வளவு தேடினாங்க. மேகனா அந்த பரணை மேல ஏறி இன்னொரு செருப்பையும் தேடி கண்டுபிடிச்சா. அந்த செருப்பை மேகனா போட்டு பார்த்தா. அடிபட்டதுனால அவ கால்ல வலி இருந்துச்சு. ஆனா எப்படியோ அந்த செருப்ப அவ கால்ல அவ மாட்டிக்கிட்டா. அந்த செருப்பை போட்டதுமே அவ கால்ல அடிபட்ட மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படல. மேகனா அவ காலில் இருந்து அந்த செருப்பை அவுத்துட்டு பார்த்தா. அவளுடைய கால்கள் முழுமையா குணமாயிருந்தது. மேகனாவோட புது அண்ணி இது எல்லாத்தையும் கவனிச்சா. அப்படியா, இவளுக்கு மாய செருப்பு எங்கிருந்தோ கிடைச்சிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இத உடைச்சு நான் தூக்கி போட்டுடுறேன். மேகனா குளிக்கிறதுக்கு போனப்ப அவளோட அண்ணி அவளோட ரூமுக்கு வந்தா. ஆஹா, இந்த செருப்பு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. இத உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை போட்டு பார்த்துடலாமே. அன்னிக்காரி அந்த செப்பலை போட்ட உடனேயே அவளோட காலில் காயங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன இது, என்ன ஆச்சு எனக்கு? அடடா, தாங்க முடியலையே. இப்ப நான் என்ன பண்றது? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என் காலில் எப்படி இவ்வளோ அடிபட்டிருக்குன்னு தெரியலையே. ஆஹா, ராகவ் தன்னோட மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். கவலைப்படாத மேகனா, நான் திரும்பி வருவேன்ல, அப்போ உன்னை அடிக்காம விட மாட்டேன். மேகனா அந்த மாய செருப்பை மாட்டிக்கிட்டு என்ன சொன்னான்னா, ஏய் மாய செருப்பே, என்னை என் ரச்சனா அன்னிக்கிட்ட கூட்டிட்டு போய் விடு. ஒரு நிமிஷத்துல மேகனா ரச்சனா கிட்ட வந்து சேர்ந்துட்டா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மேகனா ரச்சனா கிட்ட வீட்டோட நிலைமையையும் அந்த மாய செப்பலை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா. இந்த மாய செருப்ப ஒரு சித்த முனிவர் என்கிட்ட கொடுத்தாரு. இனிமே நீ உன் புது அண்ணி கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இனிமே என் கூட தான் இங்க இருக்க போற. மேகனா தன்னோட பழைய அண்ணி கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. முகேஷ் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பையன். அவன் தன்னோட மனைவி பூனம் அப்புறம் பையன் சீக்குவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் மண் பாத்திரங்களை தயார் செஞ்சுட்டு இருப்பான். யாருமே வாங்காதப்போ இந்த மண் பாத்திரங்களை தயார் செஞ்சு என்ன பிரயோஜனம்? வாங்க வந்து சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நேரமா வேலை பார்க்கலன்னா நாம எப்படி 3 வேளை சாப்பிட முடியும் சொல்லு? கொஞ்சம் பாத்திரம் மிச்சம் இருக்கு, அத நான் பண்ணிட்டு வரேன். அப்பா, எனக்கும் மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுங்க. இப்போ நீ ரொம்ப சின்ன பையன், நீ பெரிய ஆனதும் நான் உனக்கு பானைய பண்றத சொல்லித்தரேன். விடுங்க,
உங்க பையனுக்கு இத கத்து கொடுக்கறதுக்கு இந்த வேலையில நீங்க என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க? இவனை நான் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். ஆனா நம்மளோட பரம்பரை தொழில் இதானே, அதனால நாம இது எப்பவுமே விடவே கூடாது. இப்படிப்பட்ட கலைய கத்துக்கிறதால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. கொஞ்ச நாளாவே பூனம் முகேஷ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா முகேஷ் இந்த வேலைய விடுறதுக்கு தயாராவே இல்ல. ஒரு நாள் பூனம் முகேஷ் கிட்ட இப்படி சொன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு காலேஜ் திறக்க போகுது. அங்க எந்த கடையும் இல்ல. நாம ஏன் அந்த இடத்துல ஒரு டீ கடைய ஆரம்பிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் இந்த மண் பாத்திரங்களால நமக்கு எந்த லாபமும் இல்ல. எதுக்கு சும்மா நேரத்தை வீணாக்கணும்? அப்புறம் வீட்டு செலவுகளுக்கு காசுதான் தேவைப்படும், மண் இல்ல. நீ எதுக்கு சும்மா நான் பண்ற பாத்திரம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது ஃபேமஸ் ஆகும். எனக்கு இந்த வீண் பேச்ச கேட்கணும்ட்டு இல்ல. என் அண்ணன் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான். நீங்க அந்த காசை வச்சு காலேஜுக்கு வெளியில டீ கடைய ஆரம்பிங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா டீ குடிக்க வருவாங்க. நீ தப்பா நினைச்சிருக்க. காலேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய கடை போட்டு வச்சிருக்காங்க. என்னோட கடை அங்க எப்படி ரன் ஆகும்? ஆனா பூனம் இதை எதுவுமே கண்டுக்காம முகேஷோட கையில காசு கொடுத்துட்டா. அப்புறம் அவனை மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்க அனுப்பிட்டா. முகேஷால பூனம்க்கு எதிரா எதுவுமே பேச முடியல. அதனால தேவையான பொருட்களை வாங்கி காலேஜுக்கு வெளியில டீ கடைய ஆரம்பிச்சான். ஐயோ, நான் சொன்னேன்ல அங்க நிறைய கடை இருக்குன்னு. என்னோட டீ யாருமே குடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வெறும் 20 டீ தான் போச்சு. வெறும் 20 டீ தான் வித்திருக்கா? இப்படி போனா வேலைக்கு ஆகாதே. இந்த வருமானம் நம்மளோட செலவுகளுக்கு கூட பத்தாது. சக்கரை விலை கூடிடுச்சு. இனி தேயிலைகளா கேட்கவே வேண்டாம். அட, அங்க எத்தனை பேர் டீ போட்டு விற்கிறாங்க தெரியுமா? சில பேர் காலேஜுக்கு உள்ளேயே எடுத்துட்டு போறாங்க. ஜனங்க தான் முடிவெடுக்கணும் எந்த மாதிரி டீ சாப்பிடணும், எந்த மாதிரி டீ குடிக்கணும், நாம யார்கிட்ட டீ குடிக்கணும்னு. என்னோட டீயை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் டீ கடையிலே நான் உக்காரணுமா? நான் நல்லபடியா பானையை பண்ற தொழில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுக்கறேன்ட்டு நீங்க போன வாரம் வாக்கு கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இரு, உனக்கு நான் சொல்லித்தரேன். முகேஷ் அந்த சக்கரத்தை எப்படி சுத்துறதுன்னு கத்து கொடுத்துட்டு இருந்தான். சீக்கு தன்னோட சின்ன கைகளால பாத்திரங்களை தயார் செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். முகேஷ் சீக்குக்கு கத்து கொடுத்துட்டு அடுத்த நாள் டீ கடைக்கு போனான். அவன் தன்னோட டீ கடையில கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சீக்கு ஓடிக்கிட்டே முகேஷ் கிட்ட வந்தான். அப்பா, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. அட, இட்லி மாதிரி கப்பு பண்ணி வச்சிருக்க. நான் உனக்கு நல்லபடியா கப்பு பண்றதுக்கு சொல்லி தந்தால, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா, என்னால இததான் செய்ய முடிஞ்சது. பரவாயில்லப்பா, இன்னொரு வாட்டி நீ ட்ரை பண்ண. நல்ல கப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா பானையை பண்றது கூட நீ கத்துப்ப. சின்ன விஷயத்துல தான் நாம ஆரம்பிக்கணும். சீக்கு இட்லி மாதிரி இருக்கிற அந்த கப்பை டீ கடையிலேயே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்பதான் ஒரு ஆளு டீ குடிக்கிறதுக்கு வந்தான். அட அண்ணா, ஒரு கப்பு டீ கொடுங்க, அதுக்கப்புறம் மண் டம்ளர்ல அதை கொடுங்க. அட அண்ணா, என்கிட்ட மண்ணு டம்ளர் இல்லைண்ணே, அதுக்கு பதிலாக டிஸ்போசல் தான் இருக்கு, அதில் தான் டீ போட்டுக்கிட்டே இருக்கேன். அட, எதுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்க? இங்க இருக்குல்ல. அட, அது என்னோட பையன் பண்ணது. அட, பார்க்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இட்லி மாதிரி. எனக்கு இந்த கப்லயே டீ போட்டு கொடு. கஸ்டமர் இப்படி அடம் பிடிச்சதால முகேஷ் அந்த இட்லி மாதிரி இருக்கிற கப்லயே டீ கொடுத்தான். அந்த கஸ்டமருக்கு இட்லி கப்ல இருந்து குடிச்ச டீ ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவன் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். எல்லாரும் அந்த இட்லி கப்லயே டீ குடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க. அட பூனம், இன்னைக்கு ரொம்ப அற்புதம் நடந்திருக்கு. சீக்கு பண்ண அந்த இட்லி கப்ல தான் எல்லாருமே டீ குடிக்கிறதுக்கு விரும்புறாங்க. நான் நைட்டெல்லாம் அந்த இட்லி கப்பை பண்ணி அதுலயே எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன். இதனால என்னோட வியாபாரம் நல்லபடியா நடக்கும். அட, இட்லி டீயா? அதுக்கு ஒரு தனி ருசியே இருக்கும் போலயே. சீக்கு, நீ அற்புதம் பண்ணிட்டேன். அந்த இட்லி மாதிரி கப்பு பண்ணது ரொம்ப நல்லதா போச்சுப்பா. யாரோட பையன்? நம்ம பையன் ஒரு நாள் பெரிய ஆளாவான்ட்டு நான் சொன்னேன் இல்ல? பாத்தீங்களா, உங்க டீ வியாபாரத்துல அவன் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான். எல்லாருமே அந்த இட்லி கப்ல டீ குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் குடிக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த இட்லி டீயை கொடுங்களேன். பூனம் அந்த இட்லி கப்ல இருந்து டீயை குடிச்சதுமே அவளுக்கு அந்த ருசி ரொம்பவே வித்தியாசமா பட்டது. அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னா.
நீங்க ஏற்கனவே ரொம்ப நல்லா டீ போடுவீங்க. இப்போ இந்த இட்லி கப்ல டீயை ஊத்தினதுமே அந்த டீயோட டேஸ்ட் இன்னும் கூடி போயிடுச்சு தெரியுமா? அட இது இட்லி டீ, அதனால இதோட டேஸ்ட்டும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இட்லி மாதிரியே நறுமணம் வரும். இதை குடிக்கும்போது டீ கூட இட்லி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. அந்த காலேஜ்ல நிறைய சவுத் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த இட்லி டீயை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முகேஷ் இட்லி டீ கடைக்காரன்ட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். இப்போ எல்லாரும் அவனோட இட்லி டீயை குடிக்க விருப்பப்பட்டாங்க. ஏன்னா அவனோட இட்லி டீல ஒரு தனி டேஸ்டே இருந்தது. அட, உங்களுடைய அந்த இட்லி டீ ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு. எனக்கு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க இந்த டீயை போடுறீங்களா? ஆனா நான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, வந்த லாபத்தை உங்களுக்கும் தரேன். எங்க ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை பார்த்தா அதுவே போதும். இந்த இட்லி டீயை என்னோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு சேல் பண்ணுங்க. இல்ல சார், ஜனங்களுக்கு ஒரு நல்ல டீ கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த டீயை விற்கிறேன், என்னோட லாபத்துக்கு இல்லை. இந்த டீயை குடிச்சிட்டு அவங்க சந்தோஷப்படும் போது எனக்கு என்னோட லாபத்தோட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏழைங்க எல்லாம் வர முடியாது, என்னோட டீ கடைக்கு எல்லா விதமான ஜனங்க வருவாங்க. இந்த இட்லி டீயை எல்லாருக்குமே நான் விற்பேன், வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை. நீ சொல்றது கேட்டா உன் மேல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சும்மா தான் உன்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த இட்லி டீயை பண்ணிட்டு நல்லா சேல் ஆகுதுல்ல, அதனால உனக்கு திமிரு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன். ஆனா நீ ஒரு நேர்மையான மனிதன். இந்த டீ கடை ரொம்ப பெருசா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. இப்படியே கஸ்டமர் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கட்டும். முகேஷ் இதே போல எல்லாருக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட சின்ன ஸ்டால்லையே இட்லி டீ தயார் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். அது ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாருமே அவனை இட்லி டீ கடைக்கார மாமான்ட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ அவனை பத்தின நியூஸ் யூடியூப்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்தது. நிறைய பேர் அவனோட இட்லி டீயை குடிக்கிறதுக்கு தூரத்துல இருந்து கூட வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவன் முகேஷ் டீக்காரன் கிடையாது, அவன் இட்லி டீக்காரனா மாறிட்டான்.